சாய் விசித்ரா. எந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் ரமணாவுக்குமான நட்பு பிறந்தது? நடிகர் சங்கம் சார். திஸ் லாட் ஆஃப் இஷ்யூஸ் கோயிங் ஆன். அந்த எலெக்ஷனை பிரிஞ்சது. அப்போ தென் வி ஆல் கேம் டுகெதர். கார்த்தி, விஷால். அப்போ தான் வந்து எனக்கு ரமணா பழக்கம் ஆனார். எனக்கு அதுக்கு முன்னாடி பழக்கம் கிடையாது. ஸோ அப்போ தான் அந்த ஃபஸ்ட் எலெக்ஷன் அப்போ தான் வந்து வி ஆல் காட்டுது. அப்போ தொடர்ந்த நட்பு தான். எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து எப்படி விஷால்கிட்ட நான் ஒரே ஒரு தடவை தான் பேசியிருக்கேன். அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படின்னா, ஆணிவேர் நான் ஒரு படம் பண்ணேன். ஆமாம். அது தமிழ் ஈழமோட ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிம் விச் வாஸ் ப்ரொடியூஸ்ட் பை தி எல்டிடி. அது வந்து அப்போ வந்து பீஸ் டாக்ஸ் போயிட்டு இருந்தது, நோ வார் ஜோனில். அங்கே தான் ஷூட் பண்ணோம், கிளிநொச்சியில் தான் ஷூட் பண்ண படம். ஜான் மகேந்திரன் தான் டைரக்ட் பண்ணார். மகேந்திரன் சாரோட சன் தான் டைரக்ட் பண்ணார். அந்த படத்தை வந்து இங்கே இந்தியாலையும் ஸ்ரீலங்காலையும் வந்து எங்களுக்கு சென்சார் கிடைக்கல ரிலீஸ் பண்ணுறது. பட் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டான ஒரு படம். அப்போவே வந்து கிட்டத்தட்ட 12-13 crores வந்து இட் கலெக்டட். நான் சொல்கிறது 2002-2003 அந்த டைமில், எக்ஸ்க்ளூடிங் இந்தியா. ஆமாம், எக்ஸ்க்ளூடிங் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. அந்த படத்தை வந்து விஷால் பார்த்துருக்காரு. அந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டு அப்போது என்னை காண்டாக்ட் பண்ண முடியல. அப்போது வந்து அவரோட படம் ப்ரமோஷனுக்காக பண்ணும்போது, நீங்கள் ரீசெண்டாக பார்த்த படம் உங்களை ரொம்ப பாதிச்ச படம்னு சொல்லும்போது ஆணிவேர் பற்றி ஒரு பெரிய பேராகிராஃப் வந்து அவர் சொல்லியிருக்காரு. நான் அதை படித்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, பார்த்துருக்காங்க படம் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ வாண்டட் டு தேங்க் ஹிம். ஏன்னா அவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அந்த படத்தை பற்றி. அப்படிங்கும்போது அவ்வளோ தூரம் நல்லா சொல்லியிருந்தார் என்னை பற்றி, இல்லை ஜான் மகேந்திரன் பற்றி, படத்தை பற்றி. நான் வந்து ஃபோன் பண்ணி தேங்க் பண்ணேன். அவர் நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி, விஷால் ரொம்ப தேங்க்ஸ் அந்த படத்தை பற்றி சொன்னதுக்கு. இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ஐம் டாக்கிங் டு. இல்லைங்க, எனக்கெல்லாம் அந்த படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. எனக்கு ஜானோட நம்பர் கொடுங்க, எனக்கு நான் பேசின ஒரு அப்புறம் ஜான் கிட்ட ஃபோன் பண்ணிலாம் நான் பேசியிருக்காரு. ஸோ தட் வாஸ் த ஃபஸ்ட் டைம் ஐ ஸ்போக் டு. அதுக்கப்புறம் வி வர் நாட் இன் டச். அவர் படம் பண்ணிட்டு இருந்தேன், நானும் வேறு படம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த நடிகர் சங்கம் இது பண்ணும்போது தான் வந்து அஃப்கோர்ஸ் லைக் கார்த்தி எல்லாம் நாங்கள் ஏற்கனவே பழக்கம் தான். அப்போது நான் பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் இன்னொரு படத்துக்கு. விஷால் ஆல்சோ ஒரு ஷூட்டிங் இன் பாண்டிச்சேரி. அப்போ கார்த்தியெல்லாம் வந்து சொல்லும்போது, நல்லா நீங்கள் எல்லாம் வந்துருங்க, நம்மளுக்கு இந்த மீட்டிங் இருக்குது. நான் சொன்னேன், பாண்டிச்சேரியில் இருக்கேன் கார்த்தி, எனக்கு படம் ஷூட்டிங், விஷால் அங்கே தான் இருக்க, நீ போய் பாரு அப்படின்னா. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஐ வெண்ட் அண்ட் மெட் ஹிம். பக்கத்துலேயே ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. தட் வாஸ் அ ஃபஸ்ட் மீட்டிங். ஸோ வந்து அப்புறம் தென் அந்த ஃபஸ்ட் மீட்டிங்கில் வி பிளான்டு, சரி நீங்கள் கோயம்புத்தூர் தானே, நீங்கள் வந்து கோயம்புத்தூர் ஃபுல்லாக பார்த்துக்கணும், நீ வந்து அந்த மெம்பர்ஸ் இது பண்ணுறது, கூப்பிட்டு பண்ணுறதெல்லாம். ஸோ வி ஸ்டார்டட் ஆர் ஒர்க் தேர். சூப்பர். ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் அந்த வந்து நட்பு. ஒரு காலகட்டத்தில் விஷால், ரமணா, நீங்கள் 3 பேரும் ட்ரையாங்கல் மாதிரி இருந்தீங்க. எல்லாமே சரி. இப்போ நடிகர் சங்கத்தில் தான் ஆரம்பிச்சது. ஸோ ஹீ லைக் அ ஒர்க், லைக் ஹவ் வி பிளான் திங்ஸ், ஹவ் வி எக்ஸிக்யூட் திங்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஃபண்ட் ரைசர் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணோம் சேப்பாக்கில் வந்துட்டு. அந்த கிரிக்கெட் அது பண்ணலாம் அப்படிங்கும்போது, வெறும் கிரிக்கெட்டை பண்ண எப்படி நம்மளுக்கு இன்னும் நம்ம ஒரு பெரிய ஷோ வந்து பண்ணுறோம் அப்படிங்கும்போது, இது எப்படி நம்ம கமர்ஷியலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லும்போது தான் அந்த டீம்ஸ் வந்து நம்ம பிரித்தோம். ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு ஹீரோ நம்ம போடலாம். ஸோ வந்து ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு ஸ்பான்சர் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ தட் வி கெட் அந்த பில்டிங்கான அந்த இன்கம் வந்து பண்ண முடியும். அது வந்து டிசைன் பண்ணது வந்து மேஜராக டிசைன் பண்ணது வந்து 90% ரமணா தான் அது வந்து டிசைன் பண்ண அப்படி அந்த ப்ராஜெக்டை. அண்டு நானும் ரமணா எக்ஸிக்யூட் பண்ணோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு. அது எப்படி அந்த ஷோ கொண்டு போனோம், அது சன்னில் வந்து பேசி என்னென்ன நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவ் உள்ள என்டர்டெயின்மெண்ட். ஏன்னா வி ஆர் நாட் சப்போஸ் டு என்டர்டெயின்மெண்ட் இன் சேப்பாக் ஸ்டேடியம். நம்ம வந்து டான்ஸு இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஆமாம். ஸோ அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாங்காட்டி அதே நம்ம கமர்ஷியல் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கும்போது, தென் அவுட் சைட் த கிரவுண்ட், அந்த கிரவுண்ட்லேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது வி ஹேட் அ லாட் ஆஃப் இன்புட்ஸ். இப்போ கமல் சார் வரணும், அவருக்கு என்ன பார்ட்டிசிபேஷன் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வி ஹேட் அ லாட் ஆஃப், வி டிசைன்ட் எவ்ரி திங் அண்ட் வி எக்ஸிக்யூட்டட் தட். ஸோ அதில் வந்து எல்லாமே நல்லபடியாக போச்சு அண்ட் தே வர் வெரி ஹாப்பி லைக் ஹவ் வி எக்ஸிக்யூட்டட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலேசியன் ஷோ, சரி அங்கே பண்ணலாம், நம்மளுக்கு அடுத்த 1 year கழிச்சு நம்மளுக்கு அடுத்த கட்ட ஃபண்ட்ஸ் தேவைப்படும் போது நானும் ரமணா வந்து நாங்கள் போனோம், பிளாங்காக போனோம், யார் இன்ட்ரெக்ஷனுமே கிடையாது. சரி மலேசியாவில் பண்ணுறோம், எப்படி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், யாரை போய் பார்க்கலாம் அப்படிங்கும்போது ஜஸ்ட் பிளைண்ட்லி வி வெண்ட். அங்கே போயிட்டு வி மெட் த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், எங்களோட கான்டாக்ட்ஸ் வச்சு மீட் பண்ணி இது ஃபுல்லாக நாங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் மலேசியன் ஷோவை. ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு என்ன நடிகர் சங்கத்திலேருந்து இதிலேருந்து நம்ம மேக்ஸிமம் வந்து இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து விஜயகாந்த் சார் வந்து ஒரு கட்டத்தில் வந்து கூட்டிகிட்டு போனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் அந்த மாதிரி ஒரு கெட் டுகெதரே நடக்கல. கரெக்ட். ஒரு நடிகர் சங்கத்தில் அப்படி ஒரு எல்லா நடிகர்களும் சந்திச்சு அப்படி ஒரு ஈவெண்ட் ஒன்று பண்ணல. அந்த மாதிரி ஒன்று பண்ணணும், திருப்பி வந்து எல்லாருமே வந்து ஒன்று சேரணும்
அப்படிங்கிறது எங்களோட ஃபஸ்ட்டு ஒரு நோக்கமாக இருந்தது. எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கலாம். எல்லாமே ஒரு ரஜினி சார்லேருந்து கீழே இருக்கிற ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா கொண்டு போகலாம். ஒரு 300 பேர் 350 பேர் ஆனாலும் பரவாயில்ல. நம்ம கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு மெகா ஷோவாக பண்ணியிருந்தோம்னா கிட்டத்தட்ட 6 மந்த்ஸ் வந்து வி ஒர்க் இன் மலேசியா. 6 மந்த்ஸ் நாங்கள் அங்கே இருந்தோம் மலேசியாவில். அப்படியா? ஆமாம் சார். கிரவுண்டு எப்படி நம்ம ஃப்ரீயாக வாங்கணும், கவர்மெண்ட் பெர்மிஷனு, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், மலேசியன் டூரிசம் கூட பேசணும். ஸோ வந்து நம்மளுக்கு நடிகர் சங்கத்துக்கு என்ன மினிமலாக வந்து என்ன நம்ம செலவு பண்ண முடியும், மேக்ஸிமம் என்ன ஜென்ரேட் பண்ண முடியும். திருப்பி வந்து அங்கே வந்து வி ஹேட் டு டிசைன் அ ப்ரோக்ராம். அது வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து இட் ஹஸ் டு சூட் த கண்டென்ட் ஃபார் சன் டிவி ஆல்சோ. கரெக்ட். ஸோ வந்து அது என்னென்னா நாங்கள் 2 டேஸ் பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தப்போ, பட் 2 டேஸ் பண்ண முடியாது ப்ராக்டிக்கல் ஸ்பீக்கிங். ஸோ மார்னிங் டு ஈவினிங் வந்து கிரிக்கெட்டு, அதில் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அந்த ஷோ, அந்த மியூசிக்கல் ஷோ. இதில் வந்து எக்ஸ்ட்ராடனரி என்ன பண்ண முடியும், திருப்பி வந்து நம்ம சேப்பாக்கில் பண்ணது வந்து பண்ண முடியாது. ஸோ இதில் என்ன ஸ்கை டைவிங் பண்ணலாம், ஹெலிகாப்டரில் லேண்ட் பண்ண வச்சது, இதெல்லாமே வந்து இது வந்து பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக இருந்தது சார். பட் டு எக்ஸிக்யூட் தட் ஒரு ஆமாம் சார். அது வந்து இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் ஸ்டேடியம் அந்த புக்கிட் ஜலீல். அதில் வந்து ஹெலிகாப்டர் லேண்டிங் அப்படிங்கிறது வந்து இம்பாசிபிள். அந்த ஸ்டேடியம் வந்து இட் இஸ் அ ப்ரைவேட் ஸ்டேடியம். அவங்க வந்து ஒத்துக்கவே இல்லை. ப்ளஸ் அந்த அந்த நடு ஸ்டேடியமில் இறங்கும் போது இட் வில் அஃபெக்ட் த கிரவுண்ட். ஸோ அது வந்து பண்ணி ஆன்னு சொல்லிட்டு through the sports minister, we met the prime minister, அது ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி, and we told them only Rajini sir, Kamal sir, it will be a landmark for the Malaysian thing. அது நாங்கள் ஃபுல் ஸ்கிரிப்ட் அந்த we designed the script of the Malaysian program, and when we presented to Malaysian tourism, they were very impressed. இப்படி ஒரு ஷோ மலேசியாவில் வந்து பண்ணோம், இவ்வளோ பேர் வர்றீங்களா, அவங்க எதாவது நினச்சாங்க சும்மா ஒரு 10 பேர் வந்து ஒரு மியூசிக்கல் ஷோ பண்ணிட்டு போகிறாங்க. நோ, இட்ஸ் நாட் தட். அப்படிங்கும்போது அப்போ தான் அவங்க வந்து இன்வால்வ் ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க கவர்மெண்ட் டைரக்ட் இன்வால்வ் ஆகி லைக் they gave permission for everything. And இப்போ ரஜினி சார், கமல் சார் போய் மீட் பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அந்த ஷோலும் போது we had to convince them also. கரெக்ட். ஸோ எல்லாமே ஒரு 6 to 8 months of tedious work to execute that show. ஏன்னா ஒரு விஷயம் தப்பாக பண்ணாலும் தப்பாயிரும். ஸோ அது வந்து எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் we executed that, except for அந்த ஃப்ளைட் அந்த ஃபுட் எல்லாமே இருக்கும் சார். ஏன்னா 300-350 பேர் இருக்கும்போது here and there there'll be some mishaps. தவிர்க்க முடியாது. But overall, it was a very successful show for Malaysian tourism, for Sun TV, and for Nadigar Sangam also. It was great, one of its kind. ஸோ அது வந்து ஃபுல்லாக நாங்கள் 2 பேர் அது வந்து பண்ணும்போது ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது எங்கள் மேலே. அதுக்கப்புறம் தான் அதோட தொடர்ச்சியாக தான் வந்து அப்போ சன் டிவி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தங்காட்டி ஷோ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், ரியாலிட்டி ஷோ மாதிரி எதாவது பண்ணலாம், தே வாண்டட் நியூ ஐடியாஸ். அப்படிங்கும்போது அப்போ தான் வந்து சன் நாம ஒரு நாங்கள் வந்து பண்ணோம். அவங்க ரைட்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. பட் அது யார் வச்சு பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் தேவைப்பட்டது சார். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டார்ஸ் தான் வரணும். இது யார் ஹோஸ்ட் பண்ணுறதா, இது யார் வந்து ஹோஸ்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது விஷால் வந்து ஒரு நாள் கேட்டார், என்னடா 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, 2 பேரும் என்ன இப்போ சன் டிவி போகிறீங்க வரீங்க பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன நடந்துட்டுருக்கு? இல்லை மச்சி, இந்த மாதிரி ஒரு ஷோ வந்து சன் டிவி பண்ண சொல்கிறாங்க. என்ன ஷோ அது? இல்லை தெலுங்குல ஒரு ஷோ, மேமு சைத்தம்னு ஒரு ஷோ, ஒவ்வொரு எபிசோடில் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறக்கூடிய ஒரு ஷோ அப்படின்னு. அப்படியா அப்படின்ட்டு அந்த ஷோ பார்த்து ஹீ லைக் இட் வெரி மச். நம்மளே பண்ணலான்னா என்ன, இல்லை நான் ஹோஸ்ட் பண்ணுறேன், நல்ல ஷோ தானே, ஒரு ஒரு இல்லாத அடுத்த விஷால் ஐடியா இல்லை. விஷாலுக்கு ஐடியா இல்லை, ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா நாங்களே போய் கேட்கல. ஏன்னா விஷால் வந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அவர் வந்து டிவிக்கு வருவாரா அப்படின்ட்டு நாங்கள் வந்து நேம்ஸ் கொடுக்கும்போதெல்லாம் இல்லைங்க நாங்கள் ஏற்கனவே பேசிட்டோங்க, வேண்டாம் எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும்னே சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஷால் யதார்த்தமாக உள்ள வந்தோடனே வந்து ஃபஸ்ட்டு எங்களால் நம்ப முடியலை, மச்சி தமாஸ் பண்ணாத நாங்கள் போய் சன் டிவியில் சொல்லப்போம். சொல்கிறாரு நல்ல விஷயம் வந்து, ஏன்னா அவர் நிறைய வந்து அந்த இஸ் டூயிங் அ லாட் ஆஃப் ஹெல்ப் த்ரூ தேவி ட்ரஸ்ட் மூலிமா நிறைய எஜுகேஷன் நிறைய பண்ணிகிட்டு இருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அவங்க வந்து உயிரோடு இருப்பாங்களா, அந்த ஃபேமிலி வந்து பிழைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு அடிமட்டத்திலிருந்து ஒரு நம்ம செலக்ட் பண்ணோம். அவங்களோட அந்த வாழ்க்கை வந்து மாறணும். கரெக்ட். அந்த ஷோக்கு வந்து அவங்க வாழ்க்கை வந்து மாறணும். அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய அந்த ஸ்கிரிப்டும் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும், கமர்ஷியலும் ஒர்க் அவுட் ஆகணும். ஸோ இது நிறைய விஷயங்கள் இட் வாஸ் இன்வால்வ் இன் தட். ஸோ விஷால் லைக் த கான்செப்ட். இல்லைடா நம்ம பண்ணலாம், நான் ஹோஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஓகே ஃபைன். நாங்கள் சன் டிவி கொடுத்த பட்ஜெட்டே வேறு, ஆனால் விஷால் எவ்வளோ வந்ததுக்கப்புறம் இட் பிகேம் பிகர். லைக் வி ஹேட் டு மேக் இட் பிக். அப்படிங்கும்போது தேவர் கேம் ஃபார் இட். அப்படிங்கும்போது தென் எங்களுக்கு அந்த ஸ்டோரிஸ் எடுக்கிறது தான் பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்தது. விஷாலையும் கன்வின்ஸ் பண்ணோம். ஏன்னா அவர் தான்
பேசணும், அது எமோஷனல் சைட் அண்ட் அப்படிங்கும்போது டே இது வேண்டாம் நம்ம அது பண்ணலாம் அப்படிங்கும்போது வி ஹேட் டு கிட்டத்தட்ட ஒரு 350 400 அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் எங்களுக்கு என்ன ஒரே இடத்துலேருந்து பண்ண முடியாது. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து வி ஹேட் டு பிக் அப் அண்ட் வி கான் டூ ஃபார் எவ்ரி சிங்கிள் ரீசன். கரெக்ட். ஒன்று எஜுகேஷன், ஒன்று வந்து மெடிக்கல், இன்னொன்று வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், இது ஒன்று வந்து குழந்தைகளை படிக்க. ஸோ வி ஹேட் டு டேக் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச் ஃபார் அஸ் ஆஸ் ப்ரொடியூசர்ஸ் டு எக்ஸிக்யூட் த ஷோ. பட் ஆல் ஃபெல் இன் டு பிளேஸ். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 1.5 years வி ஒர்க் ஆன் தட் அந்த ப்ரோக்ராம் விச் வாஸ் இட் ஹேட் த ஹையஸ்ட் டிஆர்பி ரேட்டிங் இன் சன் டிவி ஃபார் அ ரியாலிட்டி ஷோ. சூப்பர். அண்ட் பிக் ஸ்டார்ஸ் லைக் கீர்த்தி சுரேஷ், கார்த்தி, எஸ்ஜே சூர்யா எல்லாமே அவன் வந்து இந்த ஒரு காசுன்னு சொன்னதுக்கப்புறம் they all jumped in. அருமை. ஸோ அது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஷோவாக இருந்தது. அண்ட் விஷாலுக்கு வந்து ஒரு ஒரு அவரோட இமேஜ் வந்து இட் வென்ட் பிக் ஆஃப்டர் தட் ஷோ. அந்த ஷோ உங்களுக்கு பெற்று தந்த அனுபவம்னா எதை சொல்லலாம்? பெரிய பாடம் சார். ஏன்னா அந்த ஷோவில் வந்து நாங்கள் காமிச்சது வந்து 13 கதைகள் தான். நாங்கள் எடுத்து வச்சிருந்த இன்னும் 365 கதைகள் வந்து நாங்கள் இன்னும் சொல்லவே இல்லை, சொல்ல முடியல. ஏன்னா ஒருத்தங்க வந்து இவ்வளோ தூரம் வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்களா, அடிமட்டத்தில் இருக்காங்களா, அடுத்த வழி சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எங்களால் பிலீவே பண்ண முடியல. ஏன்னா அது கீழே இறங்கி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியுது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வந்து ஒரு எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்க வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் என்ன சொல்கிறது, தே ஆர் ஹெல்ப்லெஸ். உதவுறது யாரும் இல்லை, யாருமே இல்லை. அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க வாழ்க்கையில்? இட் வாஸ் அ பிக் கொஸ்டின் மார்க் சார். எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. நம்ம 13 பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தோம். அந்த இன்னும் 365 ஃபேமிலி அது அப்ளிகேஷன் வந்திருக்கிறது. நாங்கள் படிக்காத அப்ளிகேஷன்ஸ் கிட்டத்தட்ட 700 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. when we called for அந்த ஸ்டோரிஸில். ஸோ இது வந்து how much people need. ஆனால் எங்களுக்கு என்ன திருப்பினா வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க நல்லா இருக்காங்க. அந்த ஷோக்கு அந்த 13 குடும்பங்களும் இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய எனக்கு வாழ்க்கையில் கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஏன்னா அவங்க வந்து நம்மளை வாழ்த்துற விதமாகட்டும், ஒவ்வொரு வருஷம் என் பர்த்டேக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுவாங்க. ரமணா பர்த்டே, விஷால் சார் பர்த்டேக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுவாங்க. அந்த இது இன்றைக்கி அதில் ஒரு குழந்தைய வந்து படிக்க வச்சு இன்றைக்கி வந்து அந்த பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. ஃப்ரீ எஜுகேஷன் அன்டில் நவ். எஸ்ஜே சூர்யா சார் ஒரு எபிசோட் வந்தார். அவர் வந்து சொன்னார், அந்த 2 பொண்ணும் வந்திருந்தாங்க, ஒரு அம்மா. அவர் சொன்னார், இந்த 2 பொண்ணு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் மாதம் 50,000 கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணார் அந்த ஷோவை. இன்னைக்கு வரைக்கும் அது ஷோ முடிஞ்சு கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் மாதம் 50,000 அனுப்பிச்சிட்டு இருக்காரு எஸ்ஜே சூர்யா சார் அந்த ஃபேமிலிக்கு. அது யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு மாதமும் மாதம் 50,000 அனுப்பிச்சிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவார். இப்போ எனக்கு எஸ்ஜே சூர்யா எடுத்தீங்கன்னா என் ஃபோனில் இந்த 5 வருஷம் அவர் அனுப்பிச்ச பணத்தோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்கும். 30 லட்சம் ரூபா. ஆமாம் சார், இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்ருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்ருக்காரு சார். அதே மாதிரி கார்த்தி வந்த ஷோவில் வந்து ஃபெலிக்ஸ்னு ஒரு பையன், அவனுக்கு வந்து லெக்ஸ் இல்லை, கால் இல்லை. அந்த ஃபஸ்ட் எபிசோடில் தான் அந்த பையன் வந்தான், அந்த ஃபெலிக்ஸுங்கிற பையன். அதுக்கப்புறம் அந்த ப்ராஸ்திக்ஸ் பண்ணி அந்த காலெல்லாம் வச்சு திருப்பி வந்து அந்த கடைசியில் எண்ட் ஆஃப் அந்த கிளைமேக்ஸில் வந்து அவன் நடந்து வந்தான் அந்த ஷோக்கு. ஸோ அவனுக்கு ஒரு வாழ்க்கை. அதே மாதிரி அந்த சின்ன பொண்ணு, அந்த அனிதாங்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை. இந்த மாதிரி நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை வந்து அந்த ஷோ வந்து மாற்றுச்சு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஷோவாக. ஆமாம் சார், மிகப்பெரிய ஒரு திருப்தி கொடுத்த ஒரு ஷோ சார். விஷாலோட உங்களுடைய பயணம் அப்படின்றது ரொம்ப நீளமானது. இதில் நீங்கள் இன்னி வரைக்கும் செரிஷ் பண்ணுற மூமெண்ட் அப்படின்னு எதெல்லாம் சொல்லவே முடியாது சார். அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸ். விஷால் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நான் குழந்தை தான். இஸ் அ பேபி. எமோஷனல். நான் வந்து விஷால பேபியாக தான் பார்க்குறேன், குழந்தையாக தான் பார்க்குறேன். ஏன்னா எதுவுமே எதிர்பார்க்காம ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சி ஆகட்டும். ஸோ லாட் ஆஃப் குட் குவாலிட்டிஸ் and as a human being, as a person, like we all admired him. அவரை வச்சு ஒரு படம் நீங்கள் தயாரிச்சிங்க. படம் தயாரிப்பு அனுப்ப அப்படியே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து விஷால்கிட்ட போய் நாங்கள் டேட்டே கேட்கல, எங்களுக்கு படம் பண்ண சொல்லி நாங்கள் கேட்கவே இல்லை. கதை கேட்டப்போ லத்தி படத்தோட ஸ்கிரிப்ட் கேட்டப்போ அது வந்து அப்பா கேரக்டரு விஷாலுக்கு வந்து கரெக்டாக இருக்குமா பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு செகண்ட் தாட். நான் தான் ஃபஸ்ட்டு கேட்டேன் அந்த கதையை. அதுக்கப்புறம் விஷால சொன்ன வச்சு எனக்கு ஒரு கதை கேட்டேன், நல்லா இருக்குது கமர்ஷியல் லைனு, பட் அப்பா கேரக்டர் பண்ணுவியா ஒரு குழந்தைக்கு அப்பா, கேட்டு பார்க்கலாம்டா அப்படின்னா. அப்படி கேட்டோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு விஷாலுக்கு. சூப்பராக இருந்துச்சு, நீ ரமணா கேட்க சொல்லு அப்படின்னா. ரமணா கேட்டால் அவனுக்கு பிடிச்சிருந்தது. சரி ஓகே சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன்.
சரி அப்போ விஎஃப்எஃப்ல பண்ணுறதுக்கு தான் வந்து பண்ணி என்ன பண்ணுங்கிறீங்க நீங்கள் 2 பேர் பண்ணுங்க அப்படின்னா அப்படி எங்கடா காசு எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இல்லை வேணாம் அது ஷோ பண்ண அது வேறு விஷயம் பட் படம் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை நீ ஆரம்பி நம்ம பண்ணலாம் அப்படின்னு அப்படி ஆரம்பிச்சது தான் அது வந்து அந்த படம். அது ஒரு சிறுசாக ஆரம்பித்து இட் ஹேப்பன் டு பி விஷால்ஸ் பிகெஸ்ட் பட்ஜெட் ஃபிலிம் அன்டில் தென் பிஃபோர் மார்க் ஆண்டனி. இட் வாஸ் குட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு ஃபஸ்ட் மூவியை வந்து இவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட்டில் ஒரு பெரிய ஸ்பேனில் பண்ணும்போது we put all the experience which we had in this இந்த ஷோ பண்ணதில் இல்லை வந்து அந்த ரியாலிட்டி ஷோ பண்ணதில் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து we executed in that. So it was a good learning experience and as a producers also it gave us good experience doing that film. அந்த படத்தை நீங்கள் தயாரித்தது விஷாலுக்கும் உங்களுக்குமான நட்பில் ஒரு சின்ன கீரலை உண்டு பண்ணிச்சுன்னு வெளியில் இருக்க செய்தி உண்மையா? உண்மைதான், அது வந்து மறக்க முடியாத ஒரு உண்மை. சர்வைவர் ஷோவில் கலந்துக்கிட்ட அனுபவம் எப்படி இருந்தது? அது நிறைய வாழ்க்கை பாடங்கள் சார் அதில். அப்படியா? ஆமாம், நிறைய ரிவைன் பண்ணேன் என் லைஃப்பை. நம்ம இந்த இடத்துல அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்குமா, நம்ம ஏன் சாரி கேட்கலாம். அர்ஜுன் சார் வந்து அவ்வளோ ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் எங்களுக்கெல்லாம். அவர் ஒருத்தர் தான் வந்து எங்கிட்ட பேசுவார். ஏன்னா எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாமே வந்து அந்த ரஷ்யன் டீம். நோவே இளையராஜாவுடைய இசை நிகழ்ச்சி நடத்திய போது அவரோடு பழகிய அனுபவம் எப்படி இருந்தது? ஒரு மறக்க முடியாத ஒரு 45 டேஸ் ஸ்பேனில் வந்து அந்த ஷோ வந்து பண்ணோம். ராஜா சாருக்கு இது ஒரு அன்ஃபர்கட்டபிள் ஒரு ஈவெண்ட்டாக பண்ணணும். ஸோ அந்த ஈவெண்ட் வந்து நம்ம ஒரு எப்படி நம்ம பெருசாக பண்ணலாம் அப்படிங்கும்போது அப்போ வி நீட். விடுதலை புலிகளின் தலைவரான பிரபாகரனை எவ்வளவு நேரம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது? கேட்டுகிட்டே இருந்தோம் சார், பார்க்கணும் கேட்டுகிட்டே இருந்தோம். யூ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் த ஃபிலிம். அவர் டெய்லி அங்கே பார்த்துருவார். அப்போ டிஜிட்டல் வந்துருச்சு. ஸோ யூஸ் டு see the footages. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.